கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு. தேங்காய் சாதம், அதுக்கு சூட்டபிளாக பச்சை கொத்தமல்லி, அதாவது விதை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதை கொத்தமல்லியோட தொகையல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பச்சை கொத்தமல்லி அந்த இலையில் செய்கிற வாசத்தை விட நம்ம அந்த விதை கொத்தமல்லியில் செய்கிறப்ப அந்த தேங்காய் சாதத்துக்கு, அந்த வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் சாதம், அந்த விதை கொத்தமல்லி தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தேங்காய் சாதம், அதுக்கு சூட்டபிளாக விதை கொத்தமல்லி தொகையல் தாங்க பார்க்க போகிறோம். விதை கொத்தமல்லி ஒரு 50 கிராம் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம கடாயில் அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 50 கிராம் விதை கொத்தமல்லி, அதுக்கு காரத்துக்கு தகுந்த ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 2 பூண்டு பல் தோலோடு போட்டிருக்கேன். இதை சிம்மிலையே வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். அந்த வாசம் நல்லா வரும் நமக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும், கருக விட்டுறக்கூடாது. இந்த வறுக்கிறப்பவே நல்ல வாசம் வரும் நமக்கு. நல்ல கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் சாதத்துக்கு சூட்டபிளாக இருக்குங்க ரொம்ப இந்த தொகையல். இப்போ அப்படியே வறுத்ததை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதோட ஒரு கொட்டை புளி, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே போடக்கூடாதுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி வாசம் நமக்கு கம்மியாயிரும். இந்த ஸ்டேஜில் பச்சை கொத்தமல்லி தழை இல்லை கருவேப்பிலை, இது ரெண்டுமே சேர்த்தும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா ட்ரையாக பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடணும். கொஞ்சம் ஒரு ரவை பதத்துக்கு தாங்க கொரப்பாக இருக்கும். அந்த வெரைட்டி ரைஸுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் இந்த தொகையல். அப்படியே தேங்காய் சாதத்தை தாளித்து விட்டுறலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதில் போடுற அந்த பருப்பு ஐட்டம் தான் நமக்கு நல்லா ஒரு வாசம் கொடுக்கறது, டேஸ்ட் கொடுக்கறது. நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்மிலையே வச்சுட்டு தான் பண்ணணும். நல்லா கலர் மாறிட்டே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, உடைச்ச வேர்க்கடலை வறுத்தது போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில். முந்திரி வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகத்தை கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சீரகம் சீக்கிரமே கருகீரும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். தேங்காய் துருவல் ஒரு மூடி ஃபுல்லாக, ஒரு தேங்காயில் பாதி மூடி அளவு போட்டிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் பக்கம் கருகாமல் சிம்மிலையே வச்சு வறுத்து விட்டுக்கணும். கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை போட்டுக்கிறோம். இந்த அளவு ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு இருக்குங்க. பச்சை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை விட்டுருக்கேன்.
அவ்வளோதாங்க. அப்படியே உதிரி உதிரியாக சாதம் உடையாமல் அப்படியே கிளற வேண்டிதான். நம்மளுடைய தேங்காய் சாதம் ப்ளஸ் கொத்தமல்லி தொகையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சை கொத்தமல்லியை விட இந்த விதை கொத்தமல்லியில் செய்கிறப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. தேங்காய் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.